தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நிறைய சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. சேனலுக்கு புதுசா வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ பார்ட் 4 விட்டமின்ஸை பத்தி பார்க்க போறோம். இட் ஹாஸ் பீன் பயோமாலிகுல்ஸ் லெசன்ல பார்ட் 4. ஓகே தானே? சரி, ஏற்கனவே பார்ட் 3 வரைக்கும் பார்க்காதவங்களும் பார்த்துட்டு வாங்க. இட் ஹாஸ் பீன் அப்சர்வ்டு தட் certain organic compounds are required in small amount in our diet, but that deficiency causes specific diseases. என்ன சொல்றாங்க? நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையில நம்மளுக்கு கொஞ்சமானாச்சும் அந்த certain organic compounds நம்மளுக்கு பாடியில தேவைப்படும். இன்கேஸ் கொஞ்சமா தானே தேவைப்படுது, அது கம்மியா இருந்தா என்ன அப்படின்னா ஈவன் தேர் ஸ்மால் டிஃபிஷியன்சி, அதனுடைய டிஃபிஷியன்சி நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பெரிய நோய்களை உருவாக்கும்னு சொல்றாங்க. தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்டு, அந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ விட்டமின்ஸ் நம்மளுக்கு அன்றாட உணவுல ரொம்ப கம்மியான அளவுல தான் தேவைப்படும். ஆனா அதை நம்ம சரியா எடுத்துக்கலனா அதனுடைய டிஃபிஷியன்சி, அதனுடைய குறைபாடு எனக்கு நிறைய நோய்களை உருவாக்கும்னு சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த விட்டமின்ஸ் cannot be synthesized in our body. சோ என்சைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு சொல்லிட்டு சில அமினோ ஆசிட்ஸோ சில என்சைம்ஸோ நம்ம பாடியால சீக்ரெட் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி விட்டமின்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா மோஸ்ட் ஆஃப் த விட்டமின்ஸ் cannot be synthesized by our body. நம்மளுடைய பாடியால விட்டமின்ஸை சிந்தசைஸ் பண்ண முடியாது. பட் பிளான்ஸ் கேன் சிந்தசைஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம். மோஸ்ட் ஆஃப் த விட்டமின்ஸ், நம்மளுக்கு தேவைப்படுற நிறைய விட்டமின்ஸை பிளான்ஸ் சிந்தசைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அ எசென்ஷியல் ஃபுட் ஃபேக்டர்ஸ். அப்போ நம்மளுக்கு ஃபுட் ஃபேக்டரா எது இருக்கு அப்படின்னா பிளான்ஸ் தான் இருக்கு. However, the bacteria of the gut can produce some of the vitamins required by us. So நம்மளுடைய கட்ல இருக்கக்கூடிய சில பாக்டீரியா கூட நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா சில விட்டமின்ஸை, சம் ஆஃப் த விட்டமின்ஸை நம்மளுக்கு தேவைப்படுற விட்டமின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் த விட்டமின்ஸ் ஆர் ஜெனரலி அவைலபிள் இன் அவர் டயட். ஸோ பொதுவாகவே, அதாவது இங்க டயட் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா சரிவிகித உணவு அப்படின்னு அர்த்தம். என்னென்னலாம் எப்படிலாம் எடுத்துக்கணும், காலையில என்ன எடுத்துக்கணும், மதியானம் என்ன எடுத்துக்கணும், சாயங்காலம் என்ன எடுத்துக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம கீரை எடுத்துக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம நான்வெஜ் எடுத்துக்கணும், இப்படி எல்லாத்தையும் சரிவிகிதமா நம்ம உணவுகளை எடுத்துக்கும் போது அந்த டயட்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்க, ஆல் த விட்டமின்ஸ், எல்லா விட்டமின்ஸுமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபரெண்ட் விட்டமின்ஸ் பிலாங் டு வேரியஸ் கெமிக்கல் கிளாஸஸ் and it is difficult to define them on the basis of structure. So just structure வச்சு மட்டும் இந்த விட்டமின் இதுக்கு தான், இந்த விட்டமின் இதுக்கு தான் நம்மளால சொல்லிட முடியாது. நிறைய கெமிக்கல் கிளாஸஸ்ல அது இருக்கும், அதுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. They are generally regarded as organic compounds required in the diet in small amount to perform specific biological functions for normal maintenance of optimum growth. So சாதாரணமா நம்மளுடைய உடல் வளர்ச்சி இருக்கணும்னா நார்மல் மெயின்டெனன்ஸ்க்கே சில பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் தேவைப்படும். அந்த ஸ்பெசிபிக் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொஞ்சமா நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா விட்டமின்னு சொல்றோம் பொதுவா. ஓகேவா பக்கா? அண்ட் ஹெல்த் ஆஃப் த ஆர்கானிசம். ஓகே, அதாவது மெயின்டெனன்ஸ்க்கும் ஹெல்த்துக்கும் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. விட்டமின்ஸ் ஆர் டிசைனேட்டட் பை ஆல்பபெட்ஸ். விட்டமின்ஸை நம்ம எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னா ஆல்பபெட்ஸ்ல குறிப்பிடுறோம். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, இந்த மாதிரி குறிப்பிடுறோம்னு சொல்றாங்க. ஏபிசிடி எட்ஸெட்ரா. சம் ஆஃப் தேம் ஆர் ஃபர்தர் நேம்ட் ஆஸ் சப்குரூப்ஸ். ஸோ சப்குரூப்ஸ் எப்படி, விட்டமின் பிலேயே B1, B2, B3, இந்த மாதிரி B6, B12, இந்த மாதிரி எல்லாம் ரிபோஃப்ளாவின் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில விட்டமின்ஸை கீரையில எல்லாம் இருக்கக்கூடியது இல்லையா? ஸோ இந்த மாதிரி B1, B2, B6, B12 எட்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஏன் B3, B4 கொடுக்காம B6 கொடுத்தாங்க, B7, B8 கொடுக்காம B12 கொடுத்தாங்கன்னு கேட்டா எல்லா விட்டமின்ஸ்க்கும், அதாவது மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ்க்கு விட்டமின்ஸ் நேம் வச்சு லைனா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதுல சில காம்பவுண்ட்ஸ்க்கு விட்டமின்ஸ் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு தெரிஞ்சு அதை நம்ம விட்டமின்ஸா சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, அதை நம்ம பார்க்கலாம். எக்ஸஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல் அண்ட் விட்டமின் பில்ஸ் ஷுட் நாட் பி டேக்கன் வித்தவுட் த அட்வைஸ் ஆஃப் டாக்டர். டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம விட்டமின்ஸ் தானே நம்ம உடம்புக்கு தேவைதானே, நீங்களா இஷ்டத்துக்கு விட்டமின் பில்ஸ் எல்லாம், விட்டமின் மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, எக்ஸஸ் ஆஃப் விட்டமின்ஸ், விட்டமின்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டாலும் அது நோய் தான். விட்டமின் டிஃபிஷியன்சி எப்படி நோயோ டிசீஸோ, அதே மாதிரி விட்டமின்ஸ் எக்ஸஸா இருந்துச்சுன்னா அதுவும் நோய் தான் சொல்றாங்க. ஓகே, த டேர்ம் வைட்டமின் ஆர் விட்டமின் was coined from the word vital plus amine. Vital plus amine தான் சேர்த்து என்ன சொல்றோம்னா விட்டமின் அப்படின்னு சொல்றோம். Since the earlier identified compound has amino groups. ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணோம்னா விட்டமினுக்கு பதிலா அமினோ குரூப்பை தான் கண்டுபிடிச்சோம். Later work showed that most of them did not contain amino groups. அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துல என்ன தெரிஞ்சுன்னா அதுக்கு விட்டமின் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆனா அதுல அமீனே இல்ல. அமீனே இல்லாம அது விட்டமினா இருக்குன்னா அப்ப நம்ம அமீன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. So the latter E was dropped and the term vitamin is used these days.
சோ அமீன்னு சொல்லிட்டு இருந்ததை இப்போ ஈயை எடுத்துட்டு AMIN மட்டும் சொல்லி விட்டமின் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? வைட்டமின் சொல்லணும்னு அவசியம் இல்ல, விட்டமின். Okay. So vitamins are classified into two groups depending upon their solubility in water or fat. So அந்த vitamins waterல soluble ஆகுதா அல்லது fat unsaturated fatty acids சொல்லலையா ஆயில்ல soluble ஆகுதா, இதை வச்சு அதை 2 types பிரிக்கிறாங்க. fat soluble vitamins, fatல soluble ஆகக்கூடிய fatல கரையக்கூடிய கொழுப்பில் கரையக்கூடிய vitamins. ஓகேவா? சரி, vitamins which are soluble in fats and oils but insoluble in water. நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபேட்லயும் ஆயில்லயும் கரையக்கூடியதா இருக்கணும், தண்ணியில கரையக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி விட்டமின்ஸ் நம்ம என்ன சொன்னா fat soluble vitamins சொல்றோம். kept in this group. Okay, these are vitamins A, D, E, K. ADAK அப்படின்னு சொல்லலாமா? ஆக்சுவலா அடக் வேற, பட் இங்க ADEK அடக்னு ஷார்ட்டா சொல்லிக்கலாம். ஓகே, அதெல்லாம் fat soluble vitamins அடக். They are stored in liver and adipase fat storing tissues. Fat storing tissues எல்லாத்துலயும் இந்த மாதிரி fat soluble vitamins இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, செகண்ட் ஒன் வாட்டர் soluble vitamins, தண்ணில கரையக்கூடிய vitamins. B group vitamins and vitamin C. So B group vitamins என்னது B1, B6, B12 இந்த மாதிரி எல்லா விட்டமின்ஸுமே தான். சரியா? B group vitamins and vitamin C are soluble in water. So vitamin C உங்களுக்கு தெரியும், நல்ல புளிப்பு சுவை இருக்கிற most of the compoundsல நமக்கு vitamin C இருக்கும் இல்லையா? ஸ்கர்வி டிஃபிஷியன்சிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, சரி பாக்குங்க. விட்டமின் பி குரூப்ஸ் அண்ட் விட்டமின் சி ஆர் soluble in water, so they are grouped together. அது இடத்தையும் ஒண்ணா வச்சிருக்காங்க, BC அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் soluble vitamins must be supplied regularly in diet. ஏன்னா இன்கேஸ் ஃபேட் soluble இருந்துச்சுன்னா அது நம்ம பாடியில ஃபேட் இருக்கிற வரைக்கும் சில இடத்துல அது ஸ்டோர் ஆயிருக்கும், நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துல அது கிடைக்கும். ஆனா வாட்டர் soluble டெய்லி நம்ம தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணிலே கூட அந்த விட்டமின்ஸ் எல்லாம் சீக்கிரமா நம்ம பாடியை விட்டு வெளியில போயிடும். அப்படி போறதுனால நம்ம டெய்லி அதை ஃபுட்ல எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் பி குரூப்ஸும் விட்டமின் சியும். ஓகேவா? வாட்டர் soluble vitamins must be supplied regularly in diet because they are readily excreted in urine and cannot be stored. So ஈஸியா அது யூரின் மூலமா வெளியில போயிடும், நம்மளுக்கு ஸ்டோர் ஆகி இருக்காதுன்னு சொல்றாங்க. எக்ஸப்ட் விட்டமின் B12 மட்டும் ஸ்டோர் ஆகும், மத்தது எதுவுமே பி காம்ப்ளெக்ஸோ அதாவது பி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற மத்த விட்டமின்ஸோ விட்டமின் சியோ ஸ்டோர் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். Some important vitamins, their sources and diseases caused by their deficiency are listed. இது நீங்க ஏற்கனவே 9th-லயோ 10th-லயோ vitamins deficiencies diseases பயாலஜிலயோ கெமிஸ்ட்ரியில கூட பார்த்திருப்பீங்க. அதே தான் திரும்பவும் கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, சோ இங்க பாருங்க விட்டமின் ஏ இருக்கு. அது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபிஷ் லிவர் ஆயில், தென் கேரட், அப்புறம் பட்டர் அண்ட் மில்க், இது எல்லாத்துலயும் விட்டமின் ஏ அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ரிச் சோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இதை தவிர வேற எதுலயுமே விட்டமின் ஏ இல்லையான்னு கேட்காதீங்க. ஏ எங்க அதிகமா இருக்கோ, விட்டமின் ஏ எந்த சோர்ஸ்ல எல்லாம் அதிகமா இருக்கோ அதை நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்தது டிஃபிஷியன்சி டிசீஸ். இன்கேஸ் இந்த விட்டமின் ஏ நம்ம பாடியில கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த ஃபுட் எல்லாம் நம்ம அதிகமா எடுத்துக்கல, நம்மளுக்கு விட்டமின் ஏ கம்மியா ஆயிடுச்சுன்னா பாடியில நம்மளுக்கு என்ன ஆகுமா, ஜிரோப்தால்மியா கிடைக்கும். ஜிரோப்தால்மியா இஸ் நத்திங் பட் ஹார்டனிங் ஆஃப் கார்னியா ஆஃப் ஐ. நம்மளுடைய கண் புரை இருக்கு இல்லையா, அதாவது கார்னியானா ரொம்ப ஹார்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. நைட் பிளைண்ட்னஸ், மாலை கண் நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப ஈவினிங் பிளைண்ட்னஸ் தானே சார் சொல்லணும்னு கேட்காதீங்க. தே நேம்ட் அஸ் நைட் பிளைண்ட்னஸ்னு சொல்லிருக்காங்க. இரவுல கண்ணு தெரியாம போறது, மாலையில கண்ணு தெரியாம போறது, இது எல்லாமே என்ன அப்படின்னா விட்டமின் ஏவால வரக்கூடிய டிசீஸ் இது வரைக்கும். அடுத்தது பெரி பெரின்றது விட்டமின் B1 வரக்கூடியது. சோ இதெல்லாம் அப்படியே அதுக்கு நேரம் அதை நம்ம படிக்கணும். ஓகேவா? இங்க கோடு எல்லாம் அவங்க போடல. இன்கேஸ் எக்ஸல் ஷீட் மாதிரி அழகா காலம் போட்டுக்கிட்டு இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்க நேருக்கு நேரா படிச்சுக்கோங்க. இதை நான் ஃபுல்லா படிச்சுட்டுலாம் இருக்க போறதில்ல, எந்தெந்த விட்டமின் என்ன டிஃபிஷியன்சி எல்லாம் படிக்க போறதில்ல. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ஏற்கனவே 9th 10th ஒரு 2 வருஷமா 3 வருஷமா இதை தொடர்ந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் இதை சொல்லிட்டு அப்படியே போறேன். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சுக்கணும்னா படிச்சுக்கலாம், இல்ல புக்ல இருக்கு அப்படியே நீங்க படிச்சுக்கலாம். ஓகே பாக்கா, இது ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணதான். எந்த விட்டமினுக்கு என்ன டிஃபிஷியன்சி, அது எதுல அதிகமா இருக்கு, ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்ஸ் அண்ட் டிஃபிஷியன்சி டிசீஸ். ஓகே பாக்கா. சோ ஈக்கும் கேக்கும் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. என்னால ஒரே இதுல ஸ்னிப் பண்ணி போட முடியல, அதனால அடுத்த இதுல போட்டிருக்கேன். ஓகே ஃபைன். சோ இப்ப விட்டமின் அதனுடைய சோர்ஸ் என்ன, டிசீஸ் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம் மீன்ஸ் நீங்க பாத்தீங்க தானே, பார்க்காமலும் ஸ்கிப் பண்ணிட்டு வர பசங்க இருக்கீங்க, பட் பார்த்தவங்களுக்கு நல்லது. ஓகே, அடுத்தது நியூக்ளிக் ஆசிட் பத்தி கொடுத்துருக்காங்க. சோ நியூக்ளிக் ஆசிட்ல என்ன கொடுத்துருக்காங்க, எவ்ரி ஜெனரேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீஷியஸ் ரிசம்பிள்ஸ் இட்ஸ் ஆன்செஸ்டர்ஸ் இல்லையா? அதனுடைய மூதாதையர் மாதிரி தான் அது இருக்கும். எந்த ஒரு ஸ்பீஷிஸா இருந்தாலும் அது, அதாவது சிங்கத்துக்கு ஒரு சிங்கக்குட்டி பிறக்கும், புலிக்கு புலிக்குட்டி பிறக்கும் இல்ல, இந்த மாதிரி ஒரு விலங்குக்கும், மனுஷங்களுக்கு மனுஷங்க தான் பிறப்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் இப்படி எல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ இப்பெல்லாம் சொல்லல, அதெல்லாம் தான் நம்ம நியூக்ளிக் ஆசிட வச்சு பார்க்க போறோம். நியூக்ளிக் ஆசிட் இல்லாம வேற எதுவுமே இல்ல.
சோ அது உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். பாருங்களேன். How are these characteristics transmitted from one generation to next? அதாவது ஒரு ஜெனரேஷன் ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? It has been observed that nucleus of a living cell is responsible for this transmission of inherent characters, also called heredity. So இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? heredity அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So heredity is nothing but ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறது. அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறது. ஓகே, அதுக்கு அதனுடைய லிவிங் செல்ஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. The particles in nucleus of the cell ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெரிடிட்டி. நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல் தான் இந்த ஹெரிடிட்டிக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன? கால்டு குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 24 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இல்ல 26 ஓகே. சோ 23 குரோமோசோம்ஸ் தான் வழக்கமா எப்படி இருக்கும்னா ஆக்டிவா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, குரோமோசோம்ஸ் எத்தனை இருந்தாலும் அதுல 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் எப்படி இருக்கும்? ஆக்டிவா இருக்கும். மீதி குரோமோசோம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா இன்ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? எக்ஸ் ஒய் இந்த மாதிரி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா. அப்போ 2 பேர்கிட்டயும் இருந்து கிடைச்சாலும் அதுல ஒரு சில குரோமோசோம்ஸ் ஒருத்தவங்க கிட்ட இருக்கிறது ஆக்டிவா இருக்கும், இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கிறது டீஆக்டிவா இருக்கும். அப்படிதான் இப்போ நம்ம என்ன சொல்லணும், அம்மா மாதிரி மூக்கு இருக்கு, அப்பா மாதிரி கண்ணு இருக்கு, அம்மாவுடைய அப்பா மாதிரி முடி சுருட்டு முடி இருக்கு, அப்பாவுடைய அப்பா மாதிரியோ ஆயா மாதிரியோ யாரோ ஒருத்தவங்க மாதிரி நம்மளுக்கு இது இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய குரோமோசோம்ஸும் அப்படியே, அதாவது அப்பாவுடைய குரோமோசோம்ஸே ஃபுல்லா இங்க ஆக்டிவா இல்ல, அம்மாவுடைய குரோமோசோம்ஸே கம்ப்ளீட்டா இங்க ஆக்டிவா இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அதுல என்ன இருக்கு? வேரியன்ஸ் இருக்கு. ஓகேவா? சிலது ஆக்டிவா இருக்கும், சிலது இன்ஆக்டிவா இருக்கும். சோ மொத்தமா 23 குரோமோசோம்ஸ், அதை மட்டும் வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே, நியூக்ளியஸ்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல் தான் ஹெரிடிட்டிக்கு காரணம்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிருக்காங்க? குரோமோசோம்ஸ் சொல்லிருக்காங்க. The particles in nucleus of the cell responsible for the heredity are called the chromosomes, which are made up of. இந்த chromosomes எதனால உருவாயிருக்குன்னு கேட்டா proteins and another type of biomolecules called nucleic acid. இந்த நியூக்ளிக் ஆசிடும் புரோட்டீன்ஸும் ஒன்னா சேர்ந்து தான் எனக்கு குரோமோசோம்ஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so these are mainly 2 types. இது 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு deoxy ribonucleic acid DNA and ribonucleic acid RNA. சோ நீங்க டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட் நீங்க படிச்சாலும் எனக்கு ஓகே தான். ரைபோன் படிக்க போறீங்களா, ரிபோ படிக்க போறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே படிச்சுக்கோங்க. ஏன் வாயில இப்படி வருது நான் படிக்கிறேன். சின்ஸ் நியூக்ளிக் ஆசிட் ஆர் லாங் செயின் பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளிக் ஆசிட் உண்மையிலே என்ன அப்படின்னா லாங் செயின் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதனுடைய பாலிமர்ஸ்? ஏதோ ஒரு மோனோமருடைய பாலிமர் தானே நியூக்ளிக் ஆசிடா இருக்க முடியும். அப்போ என்ன பாலிமர்னா நியூக்ளியோடைடுடைய பாலிமர்னு சொல்றாங்க. நியூக்ளியோடைடு இதுல டி இருக்கா அப்படின்னா 3 பொருள் இதுல ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? நியூக்ளியோசைடுன்னு நம்ம ஒண்ணு படிப்போம், அதுல எஸ் இருக்கு அப்படின்னா 2 பொருள் ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நியூக்ளிக் ஆசிட் ஆர் லாங் செயின் பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைடு, சோ தே ஆர் கால்டு பாலிநியூக்ளியோடைடு. அப்ப நியூக்ளிக் ஆசிட் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா பாலிநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஜேம்ஸ் டேவி வாட்சன் இவர் தான் டிஎன்ஏ பத்தி ஆராய்ச்சி பண்ணவர். இதெல்லாம் பத்தி நான் படிக்க போறது இல்ல, நீங்களே படிச்சுக்கோங்க. ஓகே, என்னை பத்தி எப்பயாவது புக்ல வந்தா அப்பயும் நீங்க படிக்க மாட்டீங்க, என்னை பத்தி எதுவும் வராது, அந்த தைரியத்துலதான் சொல்றேன். சரி, நம்ம எதுக்கு அதெல்லாம் பத்தி படிக்கணும்னு, அதுல இருந்து கொஸ்டின் வர போறது இல்ல, அதனால நான் அதை படிக்கல. ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி படிங்கன்னு சொன்னேன், 12th பாஸ் பண்ணிட்டு படிக்க சொல்ல. ஓகே, கம்ப்ளீட் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிடுடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்னென்னலாம் எப்படிலாம் சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்ல போறோம். கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ yields a pentose sugar. எப்படி குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரி ஹெக்ஸோஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இங்க பென்டோஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ பென்டோஸ் சுகர் 5 கார்பனை வச்சு வரக்கூடிய ஒரு சைக்ளிக் சுகர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, பாஸ்பாரிக் ஆசிட். பாஸ்பாரிக் ஆசிட் இஸ் நதிங் பட் H3PO4 இல்லையா? இந்த பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பேட் மட்டும் நம்ம எடுத்துப்போம், PO4 3- எடுத்துப்போம். ஓகே, நைட்ரஜன் கண்டைனிங் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு சைக்ளிக் காம்பவுண்டா இருக்கணும். அது ஒரு பேஸா ஆக்ட் ஆகும், கால்டு பேசஸ். அதுலயே நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பேஸ் இருக்கு இல்லையா? பியூரின் பியூரினை பேஸ் பண்ணி வரக்கூடிய பேசஸ், பியூரினை ரிலேட் பண்ணி வரக்கூடிய பேசஸ், அப்புறம் பிரிமிடினை ரிலேட் பண்ணி வரக்கூடிய பேசஸ், இதெல்லாம் இருக்கும். நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். Okay, in DNA molecules the sugar moiety is beta D2-deoxyribose. இங்க இருக்கக்கூடிய சுகர் மாலிகுல் என்ன அப்படின்னா டிஎன்ஏல இருக்கக்கூடிய சுகர் மாலிகுல் பீட்டா D2-deoxyribose அப்படின்னு சொல்றோம். அதுதான் டிஎன்ஏல இருக்கக்கூடியது. whereas in ஆர்என்ஏல என்ன இருக்குன்னா பீட்டா டி ரைபோஸ் மட்டும் இருக்கும். டிஆக்சி ஆக்சிஜன் இல்லாத ரைபோஸ் இருக்காது, ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ரைபோஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ரைபோஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல.
செகண்ட் கார்பன்ல ஹைட்ராக்சி காம்பவுண்ட் இருக்கு கரெக்டா. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆல்கஹால், தேர்ட்ல இருக்கிற ஆல்கஹால், ஃபிஃப்த்ல இருக்கிற ஆல்கஹால், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா செகண்ட் கார்பன்ல இங்க OH இருக்கு, அதுக்கு பேரு பீட்டா டி ரைபோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே காம்பவுண்ட் இங்க பாருங்களேன், பீட்டா டி ரைபோஸ் இருக்கு, பட் நடுவுல என்ன இருக்குன்னா 2-டிஆக்சி அப்படின்னு இருக்காங்க. அப்ப செகண்ட் கார்பன்ல ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ இங்க பாருங்க, இங்க செகண்ட் கார்பன்ல தான் மேல ஹைட்ரஜனும் கீழே ஹைட்ராக்சியும் இருந்துச்சு. அதே செகண்ட் கார்பன்ல மேல ஹைட்ரஜன் இருக்கு, கீழேயும் ஹைட்ரஜன் வந்துருச்சு. அப்போ ஆக்சிஜன் மட்டும் தான் ரிமூவ் ஆயிருக்கு கரெக்டா. சோ இந்த மாதிரி செகண்ட் கார்பன்ல இருக்கிற ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுறதுனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்றோம், பீட்டா D2-டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இது பீட்டா டி ரைபோஸ், இது பீட்டா D2-டிஆக்சி ரைபோஸ். ஓகே, சோ இது டிஎன்ஏவில் இருக்கும், இது ஆர்என்ஏவில் இருக்கும். பக்காவா. ஓகே, டிஎன்ஏ கண்டைன்ஸ் 4 பேசஸ். டிஎன்ஏல மொத்தமா 4 பேசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்ன பேசஸ்னா அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தைமின். சோ அடினைனுடைய 1 லெட்டர் வேர்டு கோடு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா A, குவானைனுக்கு G, சைட்டோசினுக்கு C அண்ட் தைமினுக்கு T. ஓகே, RNA ஆல்சோ கண்டைன்ஸ் 4 பேசஸ். RNAலயும் அதே 4 பேசஸ் இருக்கும், பட் ஒரே ஒரு பேஸ் மட்டும் மாறி இருக்கு பாருங்க. the first 3 bases are same. என்ன சொல்றாங்க, அடினைன், குவானைன், சைட்டோசின் இந்த மூணுமே ஒண்ணுதான். தைமினுக்கு பதிலா யுராசில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. as in a DNA, but the fourth one is uracil. என்ன சொல்றாங்க, தயமின் T-க்கு பதிலா யுராசில் U இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க RNA-ல. ஓகேவா, ஃபைன். அடினைனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, குவானைனுக்கு எப்படி இருக்கும், சைட்டோசினுக்கு, தைமினுக்கு, யுராசிலுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதிருக்காங்க. இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 5 மெம்பர்டு ரிங், 6 மெம்பர்டு ரிங் ஒன்னா இருக்கு. அதுல 6 மெம்பர்ல இண்டிகோ மாதிரி, அதாவது 2 நைட்ரஜன் 1-3ல இருக்கு இல்லையா, 1-2 விட்டுட்டு 3, 1-3ல நைட்ரஜன் இருந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பியூரின் பேசிஸா பிரிமிடின் பேசிஸா என்னன்னு தெரியணும். ஆக்சுவலா இது ரெண்டுமே என்னதுன்னா நம்ம பியூரின் பேசிஸ் சொல்லுவோம், இங்க இருக்கிற மூணுமே நம்ம என்ன சொல்லுவோம், பிரிமிடின் பேசிஸ் சொல்லுவோம். ஓகே, சோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. நியூக்ளிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஏன்னா ஒரு சுகர் இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு பேஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் பாஸ்பாரிக் ஆசிட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பேட்டா இருக்கும். இது எல்லாமே எப்படி இருக்குன்றத இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒன்னா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். a unit formed by the attachment of a base to first position of sugar. சுகருடைய ஃபர்ஸ்ட் கார்பன் பொசிஷன்ல ஒரு பேஸ் அட்டாச் ஆயிருக்கு, தெரியுதா. ஓகே, இஸ் நோன் அஸ் நியூக்ளியோசைடு. ஒரு பென்டோஸ் சுகர் இருக்கு, அந்த சுகர் கூட ஃபர்ஸ்ட் கார்பன்ல பேஸ் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு நியூக்ளியோசைடு. ஏன்னா இதுல சுகரு பேஸ் 2 காம்போனன்ட் இருக்கு கரெக்டா. அப்ப எஸ்னா 2 காம்போனன்ட், நியூக்ளியோசைடுன்னு சொல்றோம். இப்போ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, அதே பென்டோஸ் சுகர் இருக்கு, இங்க பேஸும் இருக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல. அப்ப 2 காம்போனன்ட் இருக்கானா, இல்ல 5th கார்பன்ல இருக்கிற ஆல்கஹாலுக்கு பதிலா என்ன இருக்குன்னு பாருங்க, PO4 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். PO4னா சொல்லுவோம் பாஸ்பேட். அப்ப ஒரு பாஸ்பாரிக் ஆசிடுடைய சப்ஸ்டன்ஸும் சேர்ந்து இருக்கு. சோ 3 காம்போனன்ட் இருக்கு, சுகரு, பேஸ், பாஸ்பேட். இந்த மூணுமே இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னன்னா நியூக்ளியோடைடுன்னு சொல்றாங்க. ஓகேவா சார், துணி துவைக்கிற டைடு தான் சார் எனக்கு தெரியும், இப்படிலாம் எவனாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஃபைன். இன் நியூக்ளியோசைட் the sugar carbons are numbered 1 prime, 2 prime, 3 prime, etc. in order to distinguish this from the bases. basesல இருக்கிற, அதாவது பியூரின், பிரிமிடின் இந்த மாதிரி பேசஸ்ல இருக்கும்ல, அடினைன், குவானைன், சைட்டோசின் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி பேசஸ்ல இருக்கிற நம்பர்ல இருந்து இந்த நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இங்க பிரைம் கொடுத்திருக்காங்க. சுகர்ல இருக்கிற நம்பர்ஸ் நம்ம பிரைம் கொடுத்து சொல்லணும்னு சொல்றாங்க. அதாவது மேல டேஷ் போடுறது தான் பிரைம். when nucleoside is linked to phosphoric acid at 5th position, 5th கார்பன்ல பாஸ்பாரிக் ஆசிட் சேர்ந்து இருந்துச்சுன்னா அத என்ன சொன்னாங்க, fifth position of sugar moiety, we get a nucleotide. நம்ம நியூக்ளியோடைடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு ரெண்டுமே தெளிவா புரிஞ்சா, ஏவும் பியும். ஓகே, நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் பை a phosphodiester linkage. ஒரு பாஸ்போ அப்படின்னா P double bond O காம்பவுண்ட், அதுல 2 பக்கமும் O சிங்கிள் பாண்ட்ல இருந்துச்சுன்னா, அதாவது நீங்க இப்படி யோசிங்க, C double bond O சிங்கிள் பாண்ட் O, இதுக்கு பேர் என்னது, எஸ்டர். இதே இடத்துல கார்பனுக்கு பதிலா பாஸ்பர் இருந்துச்சுன்னா பாஸ்போ எஸ்டர்னு சொல்லணும். பாஸ்பரஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், பாஸ்போ எஸ்டர். அதுலயே 2 பக்கமும் எஸ்டர் இருந்துச்சுன்னா பாஸ்போ டை எஸ்டர் அப்படின்னு சொல்லணும். புரியுதா, இதுதான் இங்க எழுதிருக்காங்க. nucleotides are joined together by phosphodiester linkage between 5 prime and 3 prime carbon atoms of the pentose sugar. ஒரு பென்டோஸ் சுகருடைய 5 பிரைம் கார்பனும் இன்னொரு பென்டோஸ் சுகருடைய 3 பிரைம் கார்பனும் ஒன்னா சேர்ந்துதான் எனக்கு இந்த பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. The formation of typical dinucleotide is shown. So இங்க கொடுத்திருக்காங்க பாருங்கன்னா தெரியும், இது ஃபர்ஸ்ட் கார்பன், அதுல பேஸ் அட்டாச் ஆயிருக்கு. அடுத்தது இது 5th கார்பன், சாரி இது இல்ல, இது 4th, இது 5th. 5th கார்பன்ல ஒரு பாஸ்போடைஎஸ்டர் இருக்கு,
பாருங்களேன், இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா கீழேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் கார்பன், இது 5th கார்பன். இந்த 5th கார்பனுடைய பாஸ்போ டைஎஸ்டருடைய இன்னொரு லிங்கேஜ் எங்க இருக்குன்னா இன்னொரு சுகருடைய 3rd கார்பன்ல இருக்கு. இது 4, இது 5 இல்லையா? சரி. சோ ஒரு நியூக்ளியோடைடுடைய 3rd கார்பனும் இன்னொரு நியூக்ளியோடைடுடைய 5th கார்பன்ல இந்த பாஸ்போ டைஎஸ்டர் தான் லிங்கேஜை உருவாக்குது. இதே மாதிரி தொடர்ந்து உருவாயிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம நியூக்ளிக் ஆசிட்னு சொல்ல போறோம். புரியுதா? நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே ஒரு பாலிமரை உருவாக்கணும்னா அதுக்கு பேரு நியூக்ளிக் ஆசிட். ஃபார்மேஷன் ஆஃப் டை நியூக்ளியோடைட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய பாலி நியூக்ளியோடைடு இருந்துச்சுன்னா, நிறைய நியூக்ளியோடைடு இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். பாலி நியூக்ளியோடைடு இஸ் நத்திங் பட் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்க்கு இன்னொரு நேம் தான் பாலி நியூக்ளியோடைடு. ஓகே. So இங்க DNA-க்கான double helix structure கொடுத்திருக்காங்க. A simplified version of nucleic acid chain is shown below. So sugar base phosphate, sugar base phosphate. இதே மாதிரி n times போயிட்டே இருக்கும். இதுதான் nucleic acid உடைய structure. Information regarding the sequence of a nucleotide in the chain of a nucleic acid is called its primary structure. என்ன சொல்றாங்க? nucleic acid உடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். அந்த பேட்டர்ன் தான் என்ன சொல்றாங்கன்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்ஏக்கு நியூக்ளிக் ஆசிட் பிரைமரி ஸ்ட்ரக்சர். ஓகே. நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஹேவ் ஏ செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. நியூக்ளிக் ஆசிட் இருக்கு செகண்டரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வாட்சன் இருக்கார் இல்லையா, டிஎன்ஏ பத்தி ஆராய்ச்சி பண்ணவர், ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக், இவங்க ரெண்டு பேரும் கேவிய டபுள் ஸ்ட்ராண்ட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி இந்த இங்க வரைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தாங்க, கிரிக் அண்ட் வாட்சன் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. For a DNA, two nucleic acid chains are wound about each other and held together by a hydrogen bond. ரெண்டு நியூக்ளிக் ஆசிட்ஸும் ஒன்னா இருக்கு, அதுக்கு நடுவுல என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க 3 பாண்ட் இருக்கு, இங்க 2 பாண்ட் இருக்குன்னு நினைச்சுக்க போறீங்க. இங்க பாருங்க, குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் நடுவுல 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அடினைனுக்கும் தயமினுக்கும் நடுவுல 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். சோ இதெல்லாமும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்த 2 அமினோ ஆசிட் எந்த 2 பேசிஸ்க்கு நடுவுல எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். எப்பயுமே சிஜி தான் ஒன்னா சேரும், சைட்டோசினும் குவானைனும் ஒன்னா சேரும், அங்க 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். தயமினும் அடினைனும் ஒன்னா சேரும், அடினைன் தயமின் ஒன்னா சேரும், ஏடிசிஜின்னு சொல்லுவோம். ஏடில என்ன இருக்கும் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபைன். Two nucleic acid chains are wound. இதெல்லாம் படிச்சாச்சா? Okay. The two strands are complementary to each other because the hydrogen bonds are formed between specific pairs. ரொம்ப முக்கியமானது. அது எல்லா பேசிக் நடுவுலயும் ஃபார்ம் ஆயிடாது. ஸ்பெசிபிக் பேர்ஸ் ஆஃப் பேசிஸ் நடுவுல தான் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள், adenine forms hydrogen bond with thymine, whereas cytosine form hydrogen bond with guanine. இது மாத்திலாம் ஃபார்ம் பண்ணாது. adenine guanine கூட ஃபார்ம் பண்ணுமானா பண்ணாது. adenine thymine கூட மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும், cytosine guanine கூட மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். In secondary structure of RNA, single stranded helix is present which sometimes folds back itself. அதாவது என்ன சொல்றாங்க, RNA-ல சிங்கிள் ஹெலிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த சிங்கிள் ஹெலிக்ஸே தானா மறுபடியும் வளைஞ்சு வந்து என்ன பண்ணும்னா டபுள் ஹெலிக்ஸா மாறலாம், ஃபோல்ட் ஆகி மடங்கி வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. RNA molecules are of the 3 types. RNA-வை பொறுத்த வரைக்கும் 3 types இருக்கு. mRNA, tRNA எல்லாம் சொல்லலாம். இது they perform different functions. ஒரு RNA-வும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. They are named as messenger RNA, mRNA ன்னு சொல்றோம். ribosomal RNA, rRNA, ரிபோசோம்ல இருக்கக்கூடியது. then transfer RNA, tRNA அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். இந்த RNA உடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பத்தி நீங்க பயாலஜில படிச்சுக்கலாம். At last, biological functions of nucleic acid கொடுத்திருக்காங்க. So nucleic acid உடைய biological functions என்னென்னலாம் இருக்கும்? DNA is the chemical basis of heredity and may be regarded as the reserve of genetic information. என்ன சொல்றாங்க? DNA தான் chemical basis of heredity. Heredity உடைய basic things என்ன அப்படின்னா DNA தான் அப்படின்னு சொல்றாங்க. And regarded as the reserve of genetic information. genetic informations எல்லாத்தையும் ஜீன்னு நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது சில விஷயம் பண்ணும்போது அது அவங்க ஜீன்லயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ரிசர்வாயர் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. DNA is exclusively responsible for maintaining the identity of different species of organisms over millions of years. So பல லட்சம் வருஷங்களா ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்லயும் ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்றது எதுதான் அப்படின்னா டிஎன்ஏ தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? A DNA molecule is capable of self-duplication during the cell division and identical DNA strands are transferred to daughter cell. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் என்ன ஆகும்னா it has a capable to self-duplicate. அது செல் டிவிஷன் அப்போ தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும்னா டூப்ளிகேட் பண்ணிக்கும், தன்னை மாதிரியே இன்னொரு டிஎன்ஏவை உருவாக்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஐடென்டிக்கல் டிஎன்ஏ, ஒரே மாதிரி இருக்கிற டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபர்டு டு டாட்டர் செல்ஸ். ஸோ
ஸோ ஒரு பேரண்ட் செல்ல இருந்து டாட்டர் செல்லுக்கு டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்கிற டிஎன்ஏலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால தான் ஹெரிடிட்டி தொடர்ந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. Another important function of nucleic acid is the protein synthesis in the cell. ஸோ செல்லுல ப்ரோட்டீன்ஸ்லாம் சிந்தசைஸ் ஆகணும்னா அதுக்கு நியூக்ளிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. இது நம்ம ஆர்என்ஏவை பத்தி பேசக்கூடியது. ஆக்சுவலி the proteins are synthesized by various RNA molecules in the cell. ஒரு செல்லுக்குள்ளார நிறைய ப்ரோட்டீன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா வேரியஸ் ஆர்என்ஏவால சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் த மெசேஜ் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் பர்டிகுலர் ப்ரோட்டீன், இந்த ப்ரோட்டீன் தான் இன்னைக்கு இந்த செல்லில் இருந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த மெசேஜ்லாம் எது மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இஸ் பிரசன்ட் இன் டிஎன்ஏ. டிஎன்ஏ தான் என்ன முடிவு பண்ணுதுன்னா இந்தந்த செல்லுங்க இந்த ஆர்என்ஏவெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், மற்ற எல்லா விஷயத்தையும் சொல்லுது. ஓகேவா? பட் ஆர்என்ஏல இருந்து தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ்லாம் சிந்தசைஸ் ஆகுது. இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே, தீஸ் ஆர் த பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். அட் லாஸ்ட் இந்த சாப்டர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்சைம்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி விட்டமின்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஹார்மோன்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. ஹார்மோன்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் தட் ஆக்ட் ஆஸ் இன்டர்செல்லுலர் மெசஞ்சர். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் மெசஞ்சரா மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். நிறைய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், இந்த மாதிரி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல இருந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. and are poured directly in the bloodstream which transport them to the site of the action. So எந்த ஒரு சைட்டுக்கு அது எக்ஸாக்டா போகணுமோ அது ஹார்மோன்ஸ் கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி அது டைரக்டா என்ன ஆகுதுன்னா பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்துருது. அந்த பிளட் ஃப்ளோ ஆகும்போது அது பர்டிகுலர் சைட்ல போய் சேருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எப்படி ஆத்துல ஏதாவது ஒரு விஷயத்த தூக்கி போட்டா ஆத்து ஓரக்க இருக்கக்கூடிய மக்கள் அதை எங்க வேணுமோ அந்த இடத்துல எடுத்துப்பாங்களோ அந்த மாதிரி பிளட்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் கலந்துருது. பிளட் ஃப்ளோ ஆகும்போது எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு அந்த ஹார்மோன் போய் சேரணுமோ அது அங்க போய் சேர்ந்துருதுன்னு சொல்றாங்க. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் கெமிக்கல் நேச்சர் சம் ஆஃப் தீஸ் ஆர் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ கெமிக்கல் நேச்சர்ல பார்க்கும்போது சில ஹார்மோன்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஸ்டீராய்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? வெளியில இருந்து எடுத்துக்கும் போது எக்ஸாம்பிள் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஆண்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம் ஆர் பாலிபெப்டைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இன்சுலின். ஸோ ஈஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிராய்ட்ஸா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தென் பாலிபெப்டைட்ல இன்சுலின் அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்காங்க. அண்ட் என்டோர்பின்ஸ் ஆர் some others are amino acid derivatives such as any epinephrine and norepinephrine. ஓகேவா? எபின்ஃப்ரைன் அண்ட் நார்எபின்ஃப்ரைன். ஃபைன். இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் உடைய டெரிவேட்டிவ்ஸ் தான் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் சொல்றாங்க. ஃபைன். ஹார்மோன்ஸ் ஹாவ் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் இன் த பாடி. ஹார்மோன்ஸ் நம்மளுடைய உடல்ல நிறைய வேலைகளை செய்யுதுன்னு சொல்றாங்க. தே ஹெல்ப் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இன் த பாடி. ஸோ பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. த ரோல் ஆஃப் இன்சுலின் இஸ் கீப்பிங் த பிளட் குளுக்கோஸ் லெவல் வித்தின் த நேரோ லிமிட் is an example of this function. So insulin பாத்தீங்கன்னா insulin is one of the type of hormone which controls the blood level. நம்மளுடைய blood level சொல்றேன், bloodல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை, சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்த இன்சுலின் எனக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது ஒரு பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் தானே. ஓகே, இன்சுலின் இஸ் ரிலீஸ்டு இன் ரெஸ்பான்ஸ் டு த ரேபிட் ரைஸ் இன் blood glucose level. ஸோ பாருங்க, இன்சுலின் இஸ் ரிலீஸ்டு இன் ரெஸ்பான்ஸ் டு த நம்மளுடைய பிளட்ல குளுக்கோஸ் லெவல் திடீர்னு அதிகமாயிடுச்சுன்னா ரேபிட் ரைஸ் இன் பிளட் குளுக்கோஸ் லெவல், அதை ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்காக இன்சுலின் என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் ஹார்மோன் குளுக்கோகன், ஓகேவா, குளுக்கோகன் tends to increase the glucose level in the blood. In case நம்ம blood levelலே சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னா, குளுக்கோஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா குளுக்ககன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு இன்சுலினுக்கு ஆப்போசிட்டா. இன்சுலின் என்ன பண்ணுது, குளுக்கோஸ் லெவலை குறைக்குது இல்லையா. குளுக்ககன் என்ன பண்ணுதுன்னா இட் இன்க்ரீஸ் த குளுக்கோஸ் லெவல் இன் த பிளட்ல குளுக்கோஸ் லெவலை அதிகமாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, த டூ ஹார்மோன்ஸ் டுகெதர் ரெகுலேட் த குளுக்கோஸ் லெவல்ஸ் இன் த பிளட். அப்போ இந்த ரெண்டு ஹார்மோனும் தான், இன்சுலினும் குளுக்கோஸும் தான், குளுக்கோகனும் தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாகவும் ஆகாம கம்மியாகவும் ஆகாம மெயின்டைன் ஆகிறதுக்கு, ஒரு நேரோ லைனா மெயின்டைன் ஆகிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, தீஸ் ஆர் த டூ ஹார்மோன்ஸ். எபின்ஃப்ரைன் அண்ட் நார்எபின்ஃப்ரைன் மீடியேட் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. ஸோ வெளியில இருந்து ஏதாவது ஒரு ஸ்டிமுலி நம்ம தூண்டி விடுறோம்னா அப்போ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு இது ரெண்டும் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. growth ஹார்மோன்ஸ் அண்ட் செக்ஸ் ஹார்மோன்ஸ் பிளே ரோல் இன் growth and development. ஸோ நம்மளுடைய growthக்கும் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த growth ஹார்மோன்ஸும் செக்ஸ் ஹார்மோன்ஸும் யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. தைராக்சின் produced in the thyroid gland is an
அயோடினேட்டட் டெரிவேட்டிவ் ஆஃப் அமினோ ஆசிட் டைரோசின். ஸோ TYROSINA டைரோசின் அப்படின்ற அமினோ ஆசிடுடைய அயோடினேட்டட் டெரிவேட்டிவ், அயோடின் சப்ஸ்டியூட் ஆகிருக்கக்கூடிய ஒரு டெரிவேட்டிவ் காம்பவுண்ட் தான் என்னன்னா தைராக்சின் அப்படின்னு சொல்றாங்க. இது தைராய்டு கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதனாலதான் நம்மளுக்கு காய்டர்லாம் கூட வரும் இதனுடைய டிஃபிஷியன்சியால. ஃபைன். அப்நார்மலி லோ லெவல் ஆஃப் தைராக்சின், தைராக்சின் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன் ரொம்ப கம்மியா தைராய்டு கிளாண்ட்ல இருந்து சுரந்துச்சுன்னா லீட்ஸ் டு த ஹைப்போதைராய்டிசம். ஸோ எனக்கு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு ஒரு நோய் வர ஆரம்பிக்குது, விச் இஸ் கேரக்டரைஸ்டு பை அ லெத்தார்ஜினஸ் அண்ட் ஒபிசிட்டி. ஸோ ரொம்ப குண்டாயிடுவோம், வீக்கம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் தைராக்சின் காசஸ் ஹைப்பர் தைராய்டிசம். கம்மியா இருக்கும் போது ஹைப்போ தைராய்டிசம்னு சொன்னாங்க. சப்போஸ் தைராக்சின் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா, தைராய்டு கிளாண்ட் ரொம்ப அதிகமா தேவையில்லாத அளவுக்கு சுரந்துருச்சுன்னா, அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஹைப்பர் தைராய்டிசம் உருவாகும். லோ லெவல் ஆஃப் அயோடின் இன் த டயட் மே லீட் டு த ஹைப்போதைராய்டிசம். சப்போஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள்ல அயோடினுடைய கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அது எனக்கு ஹைப்போதைராய்டிசம் உருவாக்கும்னு சொல்றாங்க. அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டு கிளாண்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ரொம்ப என்லார்ஜ் ஆகிடும், பெருசா வீங்கி போயிடும்னு சொல்றாங்க. முன் கழுத்து கழலையும் ஏதோ சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே, திஸ் condition is largely being controlled by adding sodium iodide to commercial டேபிள் சால்ட். நம்மளுடைய டேபிள் சால்ட், நம்ம அன்றாடம் சாப்பாட்டுல போட்டு சாப்பிடக்கூடிய உப்புல அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சோண்டு சோடியம் அயோடைடு NaIAO, NaCl தான் டேபிள் சால்ட், அது கூட கொஞ்சோண்டு NaIAO ஆட் பண்றாங்க. ஏன்னா அந்த அயோடின் அளவு கம்மியாகாம மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க, அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் கோனட்ஸ் டெஸ்டஸ் இன் மேல்ஸ் அண்ட் ஓவரிஸ் இன் ஃபீமேல்ஸ். இதெல்லாம் நம்ம கோனட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கோனட்ஸ் ஆர் கானட்ஸ். ஃபைன். ஸோ ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் அட்ரினல்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதோ அல்லது கோனட்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதோ. ஹார்மோன்ஸ் ரிலீஸ்டு பை த அட்ரினல் கார்டெக்ஸ் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி. நம்மளுடைய உடல்ல நிறைய முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகோகார்டிகாய்ட்ஸ் control the carbohydrate metabolism. ஸோ நம்ம உடல் வளர்ச்சியில வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி மெட்டபாலிசம்ல கார்போஹைட்ரேட்டுடைய கண்ட்ரோலுக்கு எனக்கு இந்த கிளைகோகார்டிகாய்ட்ஸ் யூஸ் ஆகுது. மாடுலேட் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ். ஸோ இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸை மாடுலேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அண்ட் ஆர் இன்வால்வ் இன் ரியாக்ஷன்ஸ் டு ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் போது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகணும் அப்படின்றதையும் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் தான் முடிவு பண்ணுதுன்னு சொல்றாங்க. த mineralocorticoids control the level of excretion of water and salt by the kidney. ஸோ நம்மளுடைய கிட்னி எந்த அளவுக்கு வாட்டரை வெளியேற்றணும், எக்ஸ்கிரீட் பண்ணணும், சால்ட்டை எந்த அளவுக்கு வெளியேற்றணும் அப்படின்றதையே எதுதான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்றது தான் முடிவு பண்ணுது. கிளைகோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்றது எப்படி மெட்டபாலிசத்தை முடிவு பண்ணுதோ, குளுக்கோஸ் மாதிரி கார்போஹைட்ரேட்டை வச்சு சொல்றதுனால கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மினரல்ஸ், அதாவது வாட்டரையோ சால்ட்டையோ எந்த அளவுக்கு கிட்னி எக்ஸ்கிரீட் பண்ணணும்ன்றத மெயின்டைன், அதாவது கண்ட்ரோல் பண்றதுனால இதை மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, மினரலோகார்டிகாய்ட்ஸ். இஃப் அட்ரினல் கார்டெக்ஸ் டஸ் நாட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி, அட்ரினல் கார்டெக்ஸ் சப்போஸ் ஒழுங்கா வேலை செய்யலனா, தென் ஒன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் மே பி அடிசன்ஸ் டிசீஸ் உருவாகிறதுக்கு அது காரணமா இருக்கும். கேரக்டரைஸ்டு பை ஹைப்போகிளைசெமியா, வீக்னஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு சக்செப்டபிலிட்டி டு ஸ்ட்ரெஸ். ஸோ இது எல்லாமே உருவாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணக்கூடியது, ஸ்ட்ரெஸ்ஸால நம்ம ரொம்ப டவுன் ஆகிறது, இது எல்லாமே அடிசன்ஸ் டிசீஸால உருவாகக்கூடியது. இதுக்கு காரணம் அட்ரினல் கார்டெக்ஸ் டசன்ட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி, அது ஒழுங்கா வேலை செய்யாம இருக்கிறது. The disease is fatal unless it is treated by glycocorticoids and mineralocorticoids. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அது ரொம்ப ஃபேட்டல் ஆகும்னு சொல்றாங்க. ஹார்மோன்ஸ் ரிலீஸ்டு பை கோனட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஸ் கேரக்டர். ஸோ செகண்டரி செக்ஸ் கேரக்டர் ஒருத்தவங்களுக்குள்ளார பிரைமரி செக்ஸ் கேரக்டர் இல்லாம செகண்டரி செக்ஸ் கேரக்டர் அவங்களுக்குள்ளார உருவாகிறதுக்கு இந்த கோனட்ஸ் ஹார்மோன்ஸ் தான் காரணம்னு சொல்றாங்க. ஹார்மோன்ஸ் ரிலீஸ்டு பை கோனட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்டிரோன் இஸ் த மேஜர் செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு இன் மேல்ஸ். டெஸ்டிரோன் அப்படின்றது ஒரு ஹார்மோன், இது ஒரு செக்ஸ் ஹார்மோன், மேலுக்கு தான் இது ப்ரொடியூஸ் ஆகும். மேல் ஆர்கன்ல இருந்து, ஐ மீன் மேல் கிட்ட இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ், டீப் வாய்ஸ்,
ஃபேஷியல் ஹேர், ஜெனரல் பிசிக்கல் கான்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே உடல்ல எப்படிலாம் ஆண்களுக்கான உடல் வளம் இருக்கும், அவங்களுடைய முகத்துல வளரக்கூடிய முடி தாடி இந்த மாதிரி விஷயங்கள், பெண்களுக்கு வளராம ஆண்களுக்கு ஏன் அதிகமா வளருது, டீப் வாய்ஸ், ஆண்களுடைய கணீர் குரல், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த டெஸ்டிரோன் ஹார்மோன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எல்லாத்தையும் உருவாகிறதுக்கு அது காரணமா இருக்கு. ஓகே. அண்டு ஈஸ்ட்ராடியல், ஈஸ்ட்ராடியல் இஸ் த மெயின் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன். ஈஸ்ட்ராடியல் அப்படின்றது டெஸ்டிரோன் எப்படி மேல் செக்ஸ் ஹார்மோனோ அதே மாதிரி ஈஸ்ட்ராடியல் அப்படின்றது ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் சொல்றாங்க. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஏ கண்ட்ரோல் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிளை 28 டேஸ்க்கு கரெக்டா ஒன்ஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கும் அல்லது இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுதா, எந்த மாதிரியான மென்சஸ் நடக்குது, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஹார்மோன்ஸ் தான் சொல்றாங்க. அப்ப இந்த ஹார்மோன்ல இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, ஹார்மோன் சரியா ஈஸ்ட்ரோடாயல் ஹார்மோன் ஒழுங்கா இல்லைன்னா, இது அதிகமாவோ கம்மியாவோ ஆயிடுச்சுன்னா அதனால மென்சஸ் சைக்கிளும் பாதிக்கப்படும். ஈவன் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சமா மேல் ஆக ஆரம்பிக்கலாம், அல்லது வேற ஏதோ அவங்களுடைய வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு பெண் அப்படின்றது தெரியாம. ஓகே. Progesterone is responsible for preparing the uterus for implanting of fertilized egg. ஸோ ஃபெர்டிலைஸ்டு எக்கை இம்ப்ளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தேவைப்படுது. ஓகேவா? அதுதான் யூட்டிரஸை ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. யூட்டிரஸ்ல தான் என்ன இருக்கும், இந்த ஃபெர்டிலைஸ்டு எக் ஓவரியில இருந்து வெளியில வந்து யூட்டிரஸ்ல தான் இருக்கும். அங்கதான் என்ன இருக்கும், ஐ மீன் டெஸ்டஸ். ஸோ அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், இந்த ரெண்டுத்துலயும் இருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம். ஃபைன். ஸோ இந்த வேர்டு டக்குனு ஞாபகம் வரல. ஸ்பெர்ம் வந்து எக்கு கூட சேர்ந்து ஜைகோட்டை உருவாக்கணும், எம்ப்ரியோ ஒரு குழந்தை உருவாக்கணும்னா அது எந்த இடத்துல தான் நடக்கும் அப்படின்னா யூட்டிரஸ்ல தான் நடக்கும். பட் ஆர்டினரியா யூட்டிரஸ் அதுக்கு ரெடியா இருக்குமானா இருக்காது. பட் ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோன் தான் என்ன பண்ணுதுன்னா யூட்டிரஸை ஃபெர்டிலைஸ்டு எக்குக்கு ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நிறைய ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு எல்லா விதத்துலயும் ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் இட். ஃபைன். இதோட இந்த பயோமாலிகுல்ஸ் சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது எந்த சாப்டர் நம்ம ரெக்கார்டட் வெர்ஷன்ல போடணும்ன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட்ல இதுலயே சொல்லுங்க. ஓகே. தேங்க்யூ ஆல். We will talk you later.